சங்க காலத்துலேயும் அதுக்கு பிறகான காலத்துலேயும் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். காலந்தோறும் தமிழ் வடிவத்துகளின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்கிற நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடியும். கல்வெட்டுகள் பொது ஆண்டுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல், அதாவது பொது ஆண்டுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்துனா என்னென்னா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து ஆகும். தமிழெழுத்து என்பது இக்காலத்தில் பயன்படுத்தப்படும் தமிழெழுத்துகளின் பழைய வரி வடிவமாகும். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்து தான் இடம்பெற்றிருக்கு. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது. சேர மண்டலம், பாண்டிய